I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் இந்த வார்த்தைகளை 2 தீமோத்தேயு நிருபத்திலே எழுதுகிறார். பவுல் எழுதின கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த நிருபத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே எழுதினார். ஆகவேதான் இதிலே இந்த அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துவிட்டது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று தன் இறுதி விசுவாச அறிக்கையை கூறுகிறார். இந்த நிருபத்தை அவர் சிறைசாலையிலிருந்து எழுதினார். ரோம அரசாங்கம் அவரை சுவிசேஷத்தின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் அவரை கைது செய்து, ரோம பேரரசன் கொடுங்கோலன் நேரு அவருக்கு மரண தண்டனை விதித்து, அந்த மரண தண்டனைக்காக காத்திருந்த நாட்களிலே எழுதப்பட்ட நிருபம்தான் இந்த நிருபம். அவர் எழுதுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார், அவர் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இங்கு இந்த ஒரே ஒரு வசனத்திலே எழுதுகிறார். தான் மரிக்கும் வேளை வந்துவிட்டது, மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற வேளை சமீபித்து விட்டது. அந்த சூழ்நிலையிலே தான் கடந்து வந்த ஊழியத்தின் பாதையை, விசுவாச வாழ்க்கையை அவர் திரும்ப கண்ணோக்கி பார்க்கிறார். அப்பொழுது அநேக காரியங்கள் அவருடைய மனதிலே வந்தது. கர்த்தருக்காக அவர் பட்ட நிந்தனைகள், அவருக்கு நேரிட்ட போராட்டங்கள், பலவிதமான சேதங்கள், உயிர் சேதங்கள், அவர் கல்லெறியப்பட்டார். அவர் பலவிதமான பாடுகள் மத்தியிலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றின நாட்களை அவர் நினைவு கூறுகிறார். அவருக்கு எதிராக எழும்பி நின்ற அநேக மக்களை நினைவு கூறுகிறார். எருசலேமில் இருந்த யூதர்கள் அவருக்கு எதிராக நின்றார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அவர் பின்தொடர்ந்தார்கள். அவர்களை நினைத்து பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக சாட்டப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள், அவைகளை நினைவு கூறுகிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு விரோதமாக உள்ள ரோம அரசாங்கத்தையும், அந்த நேரு பேரரசனையும், அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையும் நினைவு கூறுகிறார். ஆனால் அவைகள் நிமித்தம் அவர் கலங்கவில்லை. மரணத்தை குறித்தோ, மரண தண்டனையை குறித்தோ, தனக்கு எதிராக எழுந்து நின்ற சகோதரரின் குறித்தோ அவர் கலங்கவில்லை, கவலைப்படவில்லை. ஆனால் அவருடைய மனதை மிகவும் வாட்டினது, தன்னோடு கூட ஊழியத்திலே இணைந்திருந்த சிலர் அவரை விட்டு பிரிந்து போனார்கள், அவருக்கு எதிராக நின்றார்கள், அவருக்கு வெகு தீமை செய்தார்கள். அதை நினைவு கூர்ந்து அவர் அங்கலாய்க்கிறார். இந்த அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், அங்கு தேமா என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று அவர் அங்கலாய்ப்போடு கூறுகிறார். அது மட்டுமல்ல, கன்னான் ஆகிய அலெக்சாந்தர் என்கிற மனிதன்
சபையில் உள்ள விசுவாசி. அவர் பவுலுக்கு வெகு தீமை செய்தான் என்று அவனை குறித்து எழுதுகிறார். அவனுக்கு பதில் கூறும்படி பவுல் விரும்புகையிலே பவுலோடு கூட பவுலுக்கு ஆதரவாக ஒருவராகிலும் நிற்கவில்லை என்று கூறி அவர் அங்கலாய்க்கிறார். அவர் மனதை வருத்தியது தான் நேசித்த, தான் அன்பு செலுத்தின, தான் உருவாக்கின, அநேக உதவிகளை செய்த என் உடன் ஊழியன் தேமா, என் உடன் விசுவாசி அலெக்சாந்தர், என்னை விட்டு கைவிட்டு சென்ற அத்தனை சபை விசுவாசிகளை குறித்து அவர் மனவேதனையோடு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை கூறுகிறார். ஆம், நான் நம்பி இருந்தவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள், எனக்கு தீங்கு செய்தார்கள், என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இது இக்கட்டான சூழ்நிலையிலே, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே, பொய் குற்றச்சாட்டின் மத்தியிலே கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்தார் என்று அவர் சாட்சி கூறுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கூட ஒருவேளை நெருக்கத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்தவர்கள், நீங்கள் நேசித்தவர்கள், நீங்கள் உதவி செய்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கலாம். அன்பு துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்களை நீங்கள் சந்தித்து அது நிமித்தம் மனவேதனையோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும், ஒருவேளை உங்கள் குடும்பம், உங்கள் தொழிலில் உங்கள் கூட இருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து சதி செய்து உங்களுக்கு துரோகம் செய்தாலும், உங்களோடு கூட துணையாக நிற்பவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு துணையாக நிற்பவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மோடு கூட இருக்கிறவராக, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும் பொருட்டு அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். வேதம் கூறுகிறது, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆம், நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவன், நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதோ மனுஷர் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் என்று வேதம் அவரை குறித்து கூறுகிறது. அது மட்டுமல்ல, உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்லும் பொழுது கடைசியாக அவர் கூறி சென்ற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். ஆம், நம்மோடு கூட இருக்கின்ற தெய்வமாக நம்மத்திலே அசைவாடுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக துணை இருக்கலாம். இந்த வேளையிலும் கூட உங்களுக்கு துணையாக இருப்பவர் யார்? யாரை நீங்கள் உங்களுடைய துணை என்று நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே நமக்கு அநேக துணைகள் உண்டு. கர்த்தர் நமக்கு வாழ்க்கை துணையை கொடுக்கிறார். கணவனையும் மனைவியும் ஒருவருக்கொருவர் துணையாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுக்கு துணையாக பெற்றோர்கள் இருக்கலாம், உற்றார் உறவினர் இருக்கலாம். நல்லது. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உறவுகள் துணை. ஆனால் அந்த துணையோ தற்காலிகமான துணை. ஆனால் கர்த்தரோ நமக்கு நிரந்தர துணையாக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக, நம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக, நமக்குள் இருப்பவராக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இணைந்து விடுகிறார். ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு ஆவிக்குரிய திருமணம். நாம் மணவாளனாகிய இயேசுவை மணவாட்டியின் சபையின் அங்கமாக நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம், இயேசுவோடு கூட பிணைக்கப்படுகிறோம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் மணவாளனாகிய இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம், பிணைக்கப்படுகிறோம். இதை வேதம் கூறுகிறது நித்திய விவாகம் என்று வேதம் கூறுகிறது. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே நம்முடைய நித்திய துணையாக, நிரந்தர துணையாக மாறிவிடுகிறார். இது உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு கடந்து செல்லும் பொழுதும் அவர் நம்முடைய துணையாக, நிரந்தர துணையாக அவர் நம்மோடு கூட இருக்கின்ற தெய்வம். எடுத்து வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 2
19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஆம், ரட்சிக்கப்படும் அனுபவம் ஒரு நித்திய விவாகம். நிரந்தர துணையாக ஆண்டவர் மாறிவிடுகிறார். இந்த வேளையிலும் கூட நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய முதல் காரியம், இயேசுவே என்னுடைய துணைவர். அவரே என்னுடைய நித்திய துணைவர். அவர் நித்திய துணைவராக இருக்க வேண்டுமென்றால் நாம் இந்த வேளையிலே அவரை சொந்த இரட்சகராக, நம் தெய்வமாக நம் இதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களோடு கூட இணைந்து அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் சிலர் கர்த்தருடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாக இருக்கலாம். அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில் நேரிடுகிற ஒரு தவறு என்னவென்றால், வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, சோதனைகளை சந்திக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கும் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 24 வாசிக்கிறோம், அவரை பின்பற்றின அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 2 சீஷர்கள் துக்கத்தோடு அவர் நடந்து சென்றார்கள். அவர்களோடு கூட இயேசுவும் நடந்து சென்றார். ஆனால் அவர்களோ அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருவேளை துக்கத்தின் பாதையிலே, சோகத்தின் பாதையிலே, தோல்வியின் பாதையிலே ஏமாற்றத்தோடு நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட நடந்து வருகிற இயேசு நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. உங்களோடு கூட நடந்து செல்கிற தேவன், உங்களுக்கு துணையாக வருகின்ற தேவன். அவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அன்று அந்த சீஷர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனங்கள் மூலமாக தன்னை உயிருள்ளவராக அவர்களுக்கு காட்டினார். அந்த வசனங்களை அவர்கள் கேட்க கேட்க கேட்க, அந்த வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் கேட்க 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 அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர் கொழுந்து விட்டு எரிந்த பின்பு இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். துக்கம் சந்தோஷமாக மாறினது. அன்பான தேவ பிள்ளையே, உனக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் வசனங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை இவைகளில் தியானிக்கும் பொழுது, துக்கத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, தோல்வியின் பாதையில் செல்லும் பொழுது, வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அவரை தியானிக்கும் பொழுது உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அது மட்டுமல்ல, உன்னோடு கூட துணையாக இருக்கும் இயேசுவை நீ அடையாளம் கண்டு கொள்வாய். அன்று பவுல் சிறைச்சாலையிலே மரண தண்டனை எதிர்நோக்கியிருக்கும் வேளையிலே அவர் தன் விசுவாச கண்களால் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்தார். தன்னோடு துணையாக நிற்கும் கர்த்தரை அடையாளம் கண்டு கொண்டார். இந்த வேளையிலே விசுவாச கண்களால் நீங்கள் சூழ்நிலைகளை பாருங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட துணையாக நிற்பதை நீங்கள் காண முடியும். அப்பொழுது நீங்கள் உலகத்தை, சோதனையை, சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட என்னோடு கூட இணைந்து இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு துணையாக இருக்கும் இயேசு, உங்களோடு கூட நிற்கிற இயேசுவை நாம் இந்த வேளையிலே கண்ணோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாப்பனே, நீர் எங்களுக்கு துணையாக நிற்கிற தேவன். நீரே எங்களுக்கு துணையானவர். நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் கடந்து வரும் பாதைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், நீரே இந்த வேளையிலே அவர்களுக்கு துணையாக நின்று இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இம்மானுவேலராக எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராக, எங்களுக்குள் வாசம் செய்கிறவராக எங்களை உடைய ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் வாழ்க்கையின் நிரந்தர துணை. நீரே எங்கள் வாழ்க்கையின் நித்திய துணை. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரத்திலே இந்த அன்பு பிள்ளை ஒப்பு கொடுத்து விட்டேன். அவருடைய ஆசீர்வாதம் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிறேன், பரமபிதாவே. ஆமென்.